சுவிசேஷம் முக்கியமானது. ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி ஷூ வாங்கி கொடுப்பார்கள். அதில் ஒருவன் எங்கு சென்றாலும் ஷூவை போட்டு நன்றாக நடந்தும் ஓடியும் வருவான். மற்றொருவன் ஷூவை போட மாட்டான். ஆகவே அவனது தாய் கீழே இறங்கி நடக்கவிட்டால் ஏதாவது பூச்சிகளோ கற்களோ முள்களோ அசுத்தமோ படுமென்று அவனை தூக்கி சுமந்து வருவார்கள். அதனால் ஒருவன் பாரமாகவும் ஒருவன் உதவியாகவும் இருப்பான். இன்றும் இதை போலவே பல சபைகளும் பல தேவ பிள்ளைகளும் சுவிசேஷம் என்னும் ஆயத்தமாகிய ஷூவை அணியாமல் இருப்பது போல் நற்செய்தியை சொல்ல தெரியாததினாலும் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்காததினாலும் பல வருட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் வளராமல் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். நற்செய்தியானது இன்னும் அநேக மக்களுக்கு சென்றடையவில்லை. ஷூவானது தடையாக வரும் கற்களையும் விஷப்பூச்சிகளையும் மிதித்து நடந்து போவது போல சுவிசேஷம் தடையாக வரும் மனிதர்களையும் விஷப்பூச்சியாகிய சாத்தானுடைய அதிகாரத்தையும் மிதித்து முன்னேறி சென்று நற்செய்தியின் மூலம் மக்களை இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்தும் ஆயுதம். ஆகவே சுவிசேஷம் சொல்ல நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சிந்தனைக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ.